ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் இயல் கடைசி இயல், அதாவது 9வது இயலை வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன இயல் தான். ஓகேவா? அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இயலை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு சின்ன இயல் தான். இதுவே வந்து 2 செய்யுள் பகுதி இருக்குது, ஒரு உரையாட பகுதி, ஒரு துணைப்பாட பகுதி, ஒரு இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் நம்ம சிலபஸில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள் பகுதி சிலபஸில் கவர் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரையாட பகுதி, அப்புறம் இலக்கண பகுதி நம்ம சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக் தான். சரிங்களா? முக்கியமான இயல் தான், ஆனால் நம்ம சின்ன இயல் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகேவா? தலைப்பு என்ன பேர் அப்படின்னா மானுடம் வெல்லும். ஓகேவா? மானுடம் வெல்லும் அப்படின்னா மனிதத்தன்மை இங்கே வெல்லும். அதாவது நம்ம பிறருக்கு செய்யக்கூடிய உதவியை வந்து நமக்கு நல்ல நன்மைகளை வந்து தரும். ஓகேவா? அதுவும் நம்ம பயன் கருதாது செய்யக்கூடிய உதவிகள் தான் நமக்கு வந்து நிறைய பலன்களை வந்து தரும்ன்றது தான் இந்த ஒரு இயல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிறருக்கு நம்ம உதவி செய்யறதுனால என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படின்றது தான் என்னுடைய விஷயம். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மழைப்பொழிவு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு நிமிஷம். ஓகே, மழைப்பொழிவு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கவியரசு கண்ணதாசனுடைய ஒரு பாடல் வரியை பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, உலக மக்கள் சாதி, மதம், மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர். இப்பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன. எல்லாரிடமும் அன்பு காட்டி அமைதியையே வாழ்வின் நெறியாக கொண்டு வாழ்ந்தால் உலகம் உயர்வடையும். இந்த உண்மையை பற்றி தான் வந்து இயேசு காவியம் அப்படின்ற ஒரு நூலில் வந்து கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். இதில் வந்து இயேசு பிரான், ஓகேங்களா? ஸோ இயேசு பிரான் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை வழங்குற மாதிரியான ஒரு பாடல் வந்து அமைச்சிருக்காரு. அந்த பாடல் தான் கீழே கொடுத்துருக்காங்க, நம்ம அது பார்த்துடலாம். இது கொஞ்சம் முக்கியமான ஒரு பாடல் தான், நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். இந்த தாரணி முழுதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம், அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும், புவை உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசென்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு, தினம் தன்னாடென்றும் பிறநாடென்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு, தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இவங்களே வெரி இம்பார்ட்டன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்து ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், இந்த 2 வரியும் வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இந்த 3 பாடலுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். அதில் இந்த முதல் 2 வரி வந்து ரொம்ப 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 முக்கியமான வரிகள். சரிங்களா? ஓகே, என்னுடைய பொருள் ஏன்னு பார்க்கலாம். சாந்தம் அப்படின்னா அமைதி. ஓகே, நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா சாந்தி சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சாந்தின்னு என்ன, அமைதின்னு அர்த்தம். இங்கே சாந்தம்னாலும் அமைதி தான். மகத்துவம் அப்படின்னா சிறப்பு. என்ன மகத்துவம்னு சொல்லுங்க பார்த்தீங்கன்னா என்ன சிறப்பு இருக்குன்னு அர்த்தம். பேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள். சாதி பேதம், பேதம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா என்ன அப்படின்னா வேறுபாடுகள் இல்லாமல். தரணினாலும் உலகம் நம்ம கேள்விப்பட்டோம். தரணி ஆள் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா தரணினாலும் தாரணினாலும் உலகம் தான். அடுத்து தத்துவம் அப்படின்னா உண்மை. தத்துவம்னா என்னது? உண்மை. இரக்கம்னா கருணை. ஓகேங்களா? சரி, கீழே வந்து பாடலின் பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள். சரியா? சாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைதியான பண்பு, அந்த அமைதி பண்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை ஒருத்தர் பெற்றிருக்கார் அப்படின்னா அவர் வந்து பேறு பெற்றவர். பேருனா செல்வம் பெற்றவர். ஓகேவா? ஸோ அமைதியே வடிவமையாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேறு பெற்றுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் தாட்புன்னு கத்தக்கூடாது. ஓகேவா? அந்த கத்துறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல அவங்ககிட்ட அமைதி இல்லை. அமைதி இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி இல்லைன்னா அவங்க கிட்ட வந்து எதுவுமே நிலைச்சு நிற்காதுன்றத அர்த்தம். ஓகேவா? உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது. இது அமைதியை கையாளவங்களுக்கு தான் இந்த உலகமே அவங்க கையில் இருக்கும். ஓகேவா? அவர்களே தலைவர்கள் ஆவர் என்ற உண்மையை இயேசுநாதர் கூறினார். ஸோ அந்த அமைதியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் தலைவர்கள் ஆவாங்கன்றது சொல்கிறாங்க. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. ஓகே, மனித வாழ்க்கையிலேருந்து தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை தான். அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது என்றார். சரியா? மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக பொறுமை இருக்கணும். அதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுதான்.
அப்படின்னும் போது அந்த பொறுமை இருந்துச்சுன்னா நம்ம விண்ணையும் ஆளலாம் மண்ணையும் ஆளலாம். ஓகேவா? நம்ம பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டோம் அப்படின்னா எதையுமே சாதிக்க முடியாது. ஓகேவா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சந்திராயனை வந்து நம்ம விட்டுருந்தோம். சந்திரயான் 3 வந்து நம்ம விண்கலத்தை வந்து நிலவுடைய தென் துருவத்தில் தரையிறங்க அனுப்பியிருந்தோம். நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவசரமாக வந்து ரஷ்யாவை அனுப்புனாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பலனளிக்கல. ஓகேவா? ஸோ அப்போ பொறுமையும் நிதானமும் இருந்தால் நம்ம விண்ணையும் மண்ணையும் எளிதாக ஆளலான்றதுக்கு அது ஒரு சிறந்த உதாரணம். ஓகேவா? அடுத்தது, இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது. அறம் என்கிற ஒன்றை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும். சரி, இந்த சாதி மதம்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு கேவலமான ஒரு செயல் தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சாதி மதம்ன்றது என்ன அப்படின்னா மக்களை வந்து ஒன்றுபடுத்துவது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் தான் ஒற்றுமைப்படுத்துமே தவிர மனிதன் முழுவதையும் வந்து ஒற்றுமைப்படுத்தாது. ஓகேவா? எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தன்றது சிவப்பு கலர் தான். ஓகே, அது மாற்று கருத்தே கிடையாது. ஓகேவா? நம்ம எல்லாமே ஆக்சிஜன்லால தான் உயிர் வாழ்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு உயிர் வாழ்கிறோமா? கிடையாது. அப்போ எல்லாருமே எல்லா ஜென்மமும் மனுஷ ஜென்மம் தான். ஓகேவா? அந்த மனுஷ ஜென்மத்தில் வந்து சாதியை பார்க்கறது என்ன ஜென்மம் தான் வந்து இதில் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் அவ்வளோ ஓப்பனாக கேட்கல, நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா சாதி அப்படின்றது என்ன அப்படின்னா மக்களை வந்து பிளவுபடுத்தக்கூடியது, அது தேவையில்லாத ஒன்று. ஓகேவா? ஸோ அப்படி சாதியை பிடிச்சி இருக்கிறவன் வந்து இந்த மனித குலத்துக்கே தேவையில்லாத ஒருத்தன்றது தான் இதை சொல்கிறாரு. ஓகேவா? பொருள் ஈட்டுவதிலும் அற வழியை பின்பற்ற வேண்டும். ஓகே, நம்ம ஒரு பொருளை ஈட்டணும், பொருளை பெறணும் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுதுன்னா அது நல்ல வழியில் நம்ம சம்பாதிக்கணும். போயிட்டு ஒருத்தவங்க திருடு வரக்கூடாது. ஓகேவா? அதான் சொல்றாங்க, இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு இல்லா வாழ்வை பெற வேண்டும். இரக்கம் உடையோரே பேறு பெற்றவர் ஆவர். இறக்குன்றது கண்டிப்பா இருக்கணும். ஒரு பிச்சைக்காரன் வந்து காசு கேட்டான்னு வச்சுக்கேன், கை காலம் நல்லா தானே இருக்கு, நீங்க வந்து உழைச்சி சம்பாதிங்க அப்படின்னா கை கால் நல்லா இருந்து பிச்சை கேட்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? அதை அந்த பிச்சைக்காரன் படத்துல அழகா காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? அவன் கை காலம் நல்லா தான் இருக்கும், என்ன பண்ணுவான், போயிட்டு ஒரு பிச்சை கேட்கறது அவ்வளோ கஷ்டமான விஷயம், அதுக்கு உழைச்சி கூட சாப்பிடலாம். ஓகே, அதையும் தாண்டி கேட்கறேன் அப்படின்னும் போது அங்கே போய் நம்ம சொல்லக்கூடாது. இரக்கம் நம்ம கண்டிப்பா இருக்கணும். ஓகே, கண் எனப்படுவது கண்ணோடாது ஒவ்வொரு நம்ம படிச்சிருப்போம். அது அவர்கள் பிற உயிர்கள் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவர். நம்ம பிற உயிர்கள் மீது இரக்கம் காட்டணும் அப்படின்னா இறைவன் நம்ம மீது இரக்கம் காட்டுவாங்க, அதான் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது, இதுதான் அவர்களுக்கான பரிசு. மனிதன் ஆசையில் விழுந்து விட்டால் அவனது வாழ்வு பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும். அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மலர் சோலையாக மாறிவிடும். ஆசை நிறைய எல்லாமே வந்து பண்ணணும் ஆசை. இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த 7th புக்கில் எல்லாமே படிச்சிடணும், 100 மார்க்குல இருந்து ஆசை. ஓகேவா? அது ஆசையை மட்டும் இருக்கக்கூடாது, அந்த ஆசையை என்ன பண்ண நிறைவேற்றத்துக்கு நம்ம வந்து போராடணும், உழைக்கணும். உழைக்காம நம்ம ஆசை மட்டும் பற்றா மட்டும் போதாது. ஓகே, அதான் சொல்றாங்க, நல்ல உள்ளத்தோடு இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியா வாழலாம். அடுத்தது, மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகின்றனர். மேலும் அவர்கள் தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கின்றனர். உண்மையில அதாவது இது ஏன் நாடு ஊ நாடுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அடிச்சுக்கும், எல்லாருமே ஒண்ணுதான்றது நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் 1000 போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தான் தோன்றுகின்றன. இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும். சரிங்களா? அடுத்த நூல்வெளி பார்க்கும்போது கண்ணதாசன் இயற்பெயர் என்னன்னா முத்தையா. கண்ணதாசன் இயற்பெயர் என்னது? முத்தையா. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். இவரோட சிறப்பு என்னது? கவியரசு. காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஓகேவா? காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள், ஓகேவா, இலக்கிய போன்ற பல வடிவங்களை வந்து நிறைய நூல்களை வந்து எழுதியிருக்காரு. ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார். கண்ணதாசனுடைய பாடல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பானது, எல்லா காலத்துக்குமான பாடலை எழுதியிருப்பார். ஓகேவா? இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். ஓகேவா? அது திரைப்பட பாடலையும் எழுதியிருக்காரு, தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கார். யாரு? கவியரசு கண்ணதாசன். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம். இயேசுடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லும், அவர் சொன்ன அறிவுரைகளையும் விளக்கி கூறக்கூடிய நூல் தான் இது இயேசு காவியம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மலைப்பொழிவு அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயேசு காவியம்ன்ற நூல்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு நூல் தான். ஓகேவா? அடுத்தது, இந்த புக் பேக் பார்க்கும்போது மனித வாழ்க்கையில் தேவைப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. சாந்த குணம் உடையவர்கள் டேஷ் முழுவதையும் பெறுவர் அப்படின்னா உலகம் முழுவதையும் பெறுவர். மலையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மலை கூட்டல் அளவு. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன் கூட்டல் நாடு.
இவை இல்லாது அப்படின்னா இவை குடல் இல்லாது எப்படி வரையும்? இவை இல்லாது. சரிங்களா? அடுத்தது சாந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா அமைதி ஒன்று. மகத்துவம் அப்படின்னா சிறப்பு, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். தாரணினா உலகம், இரக்கம்னா கருணை. ஓகேங்களா? அடுத்தது தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு தலைப்பில் சே பிருந்தா அவர்கள் எழுதின ஒரு பாடலை கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து சே பிருந்தா அவர்கள் நமக்கு சிலபஸில் கவர் ஆகலை அப்படின்னாலும் நூல் குறிப்பு நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கலாம். பாடல்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த பாடல் கண்டிப்பாக படிக்கலாம். இது நமக்கான ஒரு பாடல் தான். ஓகேங்களா? நம்ம எல்லாருமே இங்கே வந்து ஒரு குயில் குஞ்சாதான் இருக்குன்றத அழகாக இதில் சொல்லியிருப்பாங்க. இது உண்மையிலே வந்து ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடியது. ஓகேவா? அதாவது அவனுடைய பலம் என்னன்னு அவனுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தனால முன்னேற முடியாது. சரியா? ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஒவ்வொரு பலம் இருக்கு. சரியா? அந்த பலம் என்னன்னு தெரியாம தான் நிறைய பேர் தோத்து போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பலம் என்னன்றத ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அந்த பலத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். பலத்தை என்னன்னு மட்டும் தெரிஞ்சிடலாம் உருப்பட முடியாது. ஓகேவா? அப்போ அந்த பலம் என்னன்னு என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பலத்தை சரியான முறையில் ஒருத்தன் பயன்படுத்தினா அப்படின்னா அவனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு புத்துணர்ச்சி பாடல், ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த சே பிருந்தா அவர்கள் சொன்ன பாடல். ஓகேவா? அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது. தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது, போய்விடு என்றது. பாவம் குயில் குஞ்சு, அது எங்கே போகும்? அதுக்கு என்ன தெரியும்? அது எப்படி வாழும்? குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது. அம்மா காக்கா கேட்கவில்லை, கிளம்பி போக சொல்லிவிட்டது. குயில் குஞ்சால் அம்மா காக்கையை பிரிய முடியவில்லை. அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது. அம்மா காக்கை போல காய் என்று அழைக்க முயற்சி செய்தது. ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை. அதற்கு கூடு கட்ட தெரியாது. பாவம் சிறிய பறவைதானே. கூடு கட்ட அதற்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை. அம்மா அப்பா இல்லை, தோழர்களும் இல்லை. குளிரில் நடுங்கியது, மழையில் ஒடுங்கியது, வெயிலில் காய்ந்தது. அதற்கு பசித்தது, தானே இறை தேடத் தொடங்கியது. வாழ்க்கையை எப்படியும் அதை வாழ பழகிவிட்டது. ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது. அன்று தான் ஒரு குயில் என்று கண்டு கொண்டது. பாருங்க எவ்வளோ ஒரு அழகான, உண்மையிலே இதை படிக்கும்போது எனக்கே ஒரு மோட்டிவாக இருந்துச்சு. சரிங்களா? என்ன பாருங்க, அதாவது ஒரு காக்கா கூட்டில் ஒரு குயில் இருக்கு. இது அழகாக வந்து நண்பன் படத்தில் சத்யராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. இது குயில், இது குயில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டிருக்கு. குயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, கூடு கட்டாது அப்படின்றத அந்த ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணால் குயில் வந்து காக்காவுடைய குஞ்சுகள் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சுட்டு போயிடும். அப்புறம் வந்து அதை குஞ்சு பொரிக்கும் போது தான் அது குயில்னு தெரிஞ்சு அப்புறம் விரட்டி விட்டுரும். அப்படின்னும் போது அந்த காக்காவுக்கு தெரியும் இது நம்ம குட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குயிலுக்கு தெரியாது இல்லை. ஏன்னா அது பார்த்த ஒரே பெரிய பறவை வந்து காக்கா தான். அப்போ காக்கா தான் அம்மான்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி, ஏன்னா மற்ற காக்கா குஞ்சுகள்லாம் வந்து அம்மா தானே கூடும். அப்போ இதுவும் அப்படி கூடும்போது நீ ஏன் இனம் இல்லை, நீ ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா காக்கா விரட்டுது. இப்போ ஆனால் இந்த காக்கா புரியல, ஏன் நம்மளை மட்டும் நம்ம அம்மா விரட்டுறாங்க அப்படின்னும் போது அது என்ன பண்ண பாவம், அதுக்கு இப்போதான் சின்ன குழந்தை தானே. அப்போ என்ன பண்ணுது, அங்கேயே அந்த மரத்திலே இருக்க பார்க்குது. ஆனால் வந்து எவ்வளோ நாள் தான் தாக்கு பிடிக்க முடியும்? வெயில் அடிக்கும், மழை பெய்யும், குளிர் அடிக்கும், எல்லாத்தையும் தாங்கி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கா காக்கான்னு கத்தி பார்க்குது. கத்த முடியல, ஏன்னா அதுக்கு தான் வராது, அது குயில் தானே. ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடியல், ஒரு ராத்திரி முடிஞ்சுட்டு அடுத்த நாள் விடியும் போது அது கூ அப்படின்னு சொல்லிட்டு கத்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து நான் காக்கா இல்லை, நான் குயில் அப்படின்றத அந்த குயில் குஞ்சு தெரிஞ்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய செயல்பாட்டை தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தகவமைச்சு வாழ பழகிச்சு. இவ்வளோ தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுமே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குயிலாக இருந்துக்கிட்டு, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு காக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சரியா? உங்களும் நிறைய குயில் இருப்பீங்க, ஆனால் எப்படி இருப்பீங்க, காக்காவாக இருப்பீங்க. சரியா? ஸோ அப்போ நீங்கள் சோக்காவாக மாறணும் அப்படின்னா நீங்கள் காக்கா இல்லைன்றது தெரிஞ்சாதான் குயிலாக இருக்க முடியும். சரியா? ஸோ அப்போது என்னென்னா குயில் தான் யார் என்பதை தெரிஞ்சிட்ட பிறகு நிம்மதியாக வாழ பழகிச்சு. அதே மாதிரி தான் நீங்களும் நீங்கள் யார் என்பதை தெரிஞ்சுங்க. உங்களுடைய பலம் என்ன என்பதை, உங்கள் பலம் உங்களுடைய பலகீனம் இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பலகீனத்தை குறைச்சிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு பலத்தை வந்து பார்த்தா வளர்த்துக்கிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிறப்பான நிலையை அடைவீங்கன்றதான் சே பிருந்தா அவர்கள் அழகாக வந்து ஒரு பாடலை வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச ஒரு பாடல். சரியா? இப்போ தான் நானே பார்க்குறேன், ஒரே வாட்டி தான் படித்தா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்ல வேண்டது நான் அழகாக சொல்லியாச்சு, விளக்கம் சொல்ல தேவையில்லை. நூல்வெளி அப்படின்னும் போது நூல்வெளி மட்டும் படிச்சிங்க. சே பிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்கள் ஒருவர். மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். இக்கவிதை வந்து பார்த்தீங்கன்னா மகளுக்கு சொன்ன கதை அப்படின்ற ஒரு டாபிக் தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? கூடு கட்ட தெரியாத பறவை குயில். தான் ஒரு என்னும் சொல்லை பிரித்து தான் குட்டல் ஒரு.
ஓகே, அவ்வளோதான். அடுத்தது கண்ணியமிகு தலைவர். கண்ணியமிகு தலைவர் அப்படின்ற ஒரு டாபிக்ல கண்ணியமிக்க ஒரு தலைவரை பத்தி தான் பார்க்க போறேன். அப்படின்னா காயித்தே மில்லத் அப்படின்னு சொல்லக்கூடிய முகமது இஸ்மாயில் அவர்களை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மனிதர் தான். ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, நாடு முழுவதும் மக்கள் வந்து விடுதலை போராட்டத்துக்கு ரொம்ப அச்சாணி போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மகாத்மா காந்தியடிகள் என்ன பண்றாருன்னா, ஒத்துழையாமை இயக்கத்திற்கு இளைஞர்கள் வரணும், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு இதை வந்து ஒரு மாபெரும் இயக்கமா மாத்தணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூக்குரல் இடுறாரு. அதை கேட்டு நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. அப்போ வந்து ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி தூய வளனார் கல்லூரியில் வந்து படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு படிப்பு முக்கியமா, ஒத்துழையாமை போராட்டம் முக்கியமானு சொல்லிட்டு யோசிக்கும் போது, போராட்டத்துக்கு போகலாம், படிப்பு என்னடா படிப்பு, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியான்ற நாடு தாண்டா முக்கியம் சொன்ன பண்றாருன்னா அந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டாரு. அவர் கலந்து கொண்ட போராட்டம் வந்து ஒத்துழையாமை போராட்டம். அது யாருன்னா காயித்தே மில்லத். ஓகேவா, எளிமையின் சிகரமா வாழ்ந்தது யார் அப்படின்னா காயித்தே மில்லத். ஓகேங்களா, அதாவது என்னன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர் இருந்திருக்காரு, மாநில உறுப்பினர் இருந்திருக்காரு, சட்டப்பேரவை உறுப்பினர் இருந்திருக்காரு. நிறைய சிறப்பான விஷயங்கள். ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தாலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனக்காக தனியாக ஒரு வாகனத்தில் வச்சுக்க மாட்டார். சரியா, அவர் சைக்கிளில் கூட போக மாட்டார். ஓகேவா, இந்த தொடர் வண்டி பேருந்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொது போக்குவரத்து தான் பயன்படுத்தார். தனியாக இண்டிவிஜுவலான ஒரு வாகனத்தை வந்து பயன்படுத்த மாட்டார். இந்த பேருந்து அப்புறம் அந்த ட்ரெயின் போன்ற பொது போக்குவரத்து தான் வந்து பயன்படுத்துவார். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து அவருடைய எளிமையை பார்த்து ஒரு நபர் வந்து பார்த்தா அவருக்கு கார் பரிசு கொடுத்தாரு. அதையுமே வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க இயக்கத்திலே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரும் மிகப்பெரிய தொகையும் வந்து பரிசாக வழங்கினாங்க. அந்த கார் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் கட்டின அந்த கல்லூரிக்கு வந்து கொடுத்துட்டார். சரி, அவர் தொடங்கி வைத்த ஒரு கல்லூரிக்கு அந்த காரை வந்து பரிசாக கொடுத்துட்டாரு. அவர் வந்து எளிமையை தான் வந்து எனக்கு தேவை, நான் மக்களோட மக்களாகவே இருக்கிறேன், நான் வந்து ஒரு தலைவனாக இருந்தாலும் தலைவன்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வராமல் இருக்கணும், மனசுல இருந்தா போதும், வெளிப்படையா இருக்குன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு எளிமையான தோட்டத்தை வாழ்ந்தவர் தான் காயித்தே மில்லத். அடுத்து ஆடம்பரமற்ற திருமணம். ஒரு வாட்டி இவருடைய மகனுக்கு வந்து திருமணம் பண்ண நினைச்சாரு. அப்போ ஒரு பெரிய தலைவர் தானே, அப்போ கண்டிப்பா வந்து கிராண்டா இருக்கும்பா, ஓகே ரொம்ப வேற லெவலில் இருக்கும், கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டா பெரிய லெவலில் பண்ணுவார்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளான எளிமையான முறையில் பண்ணாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் இருந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஆனாங்க அப்படின்னா பெண் வீட்டார் வந்து ஆண் வீட்டாருக்கு மணக்கொடை அப்படின்னு திருமணக்கொடை, திருமணத்திற்கான ஒரு அன்பளிப்பு கொடுப்பாங்க. அதாவது அன்பளிப்புனா இப்போ வாங்குற வரதட்சணை. ஓகே, அந்த வரதட்சணை கொடுப்பாங்க. அதை வந்து வேணான்னு சொன்னவர் தான் காயித்தே மில்லத். ஓகேவா, அதே மாதிரி வரதட்சணை வாங்கும் திருமணங்களை நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொன்னது தான் யாரு, இதில் இந்த வரி ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, சொன்னது யாரு, காயித்தே மில்லத். அடுத்து நேர்மை அப்படின்னும் போது ஒரு முறை அவருடைய அலுவலகத்தில் வந்து ஒரு பணியாளரை அழைச்சிட்டு கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு உரை, அதாவது ஒரு போஸ்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் போஸ்ட் வாங்கி ஸ்டாம்ப் வாங்கி நீ ஒட்டி அதை அனுப்புன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணாருன்னா, நம்ம ஆஃபீஸே ஸ்டாம்ப் இருக்கு ஐயா, நீங்கள் ஏன் வெளியே போய் வாங்குறீங்க அப்படின் போது, இல்லை அது அலுவலகத்தானது, எனக்கு இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பக்கூடிய ஒரு கடிதம், ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொது சொத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னவர் தான் யார், காயித்தே மில்லத். அது அவருடைய நேர்மையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது மொழி கொள்கை அப்படின்னும் போது இந்திய பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவாதம் நடைபெற்றுச்சு. இந்தியாவுடைய தேசிய மொழியை எதை அறிவிக்கலாம், ஆட்சி மொழியை எதை அறிவிக்கலான்ற ஒரு பிரச்சனை ஏற்படும் போது ஒரு சாரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிக மக்கள் பேசக்கூடிய மொழி வந்து ஆட்சி மொழியை வைக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு சாரா என்ன சொல்றாங்கன்னா, உலகின் மிக பழமையான மொழி, இந்தியாவின் மிக பழமையான மொழி எதுவோ அது அந்த ஆட்சி மொழியா வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து காயித்தே மில்லத் அவர்கள் சொல்றாங்க, பழமையான மொழி தான் வந்து வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தமிழ் தான் வைக்கணும். குறிப்பா நம்ம சொல்ல போனா திராவிட மொழிகள் தான் வந்து காலங்காலமா இருக்கக்கூடிய மொழிகள், அதுலயுமே வந்து தமிழ் மொழி தான் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய மொழி அப்படின்றத ஒரு விளக்கத்தையும் வைக்கிறாரு. அப்ப அவருடைய மொழிப்பட்டதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த நாட்டுப்பற்று அப்படின்னும் போது 1962 காலத்துல வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடுமையான போர், அதை தான் நம்ம தோத்துருப்போம் அந்த போர்ல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஓகே, அப்படின்னும் போது தன்னுடைய ஒரே மகனை வந்து போருக்கு ஆயத்தமாக இருப்ப தெரிவித்து அப்போதைய இந்திய முதலமைச்சர், இந்திய பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவருக்கு கடிதம் எழுதினார். சரியா, தன்னுடைய மகனை வந்து போருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அந்த அளவுக்கு நாட்டுப்பற்று இருந்தனால தான் அவர் ஏன் சார் போலன்னு கேட்குறேன். ஏன்னா அவர் வயசானவர் அப்படின்னும் போது அவர் போனா அந்த போர் படைக்கு தான் ஒரு ஆபத்தா இருக்கும். ஏன்னா அவர் வயசான பிறகு போட முடியாதுல்ல. அப்ப தன்னுடைய மகனை வந்து அனுப்பி விட்டுறாரு. ஓகேவா, அடுத்து அவர் தான் யார் அப்படின்னா கண்ணியமிகு காயித்தே மில்லத் என அழைக்கப்பட்ட முகமது இஸ்மாயில்.
மக்கள் இவர் வந்து காயித்தே மில்லத் அழைச்சாங்க. காயித்தே மில்லத் அப்படின்னா என்ன அப்படின்னா அரபு மொழியில சமுதாய வழிகாட்டி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஓகேவா? அரசியல் பொறுப்புகள் அப்படின்னும் போது இவர் வகித்த அரசியல் பதவிகள் அப்படின்னா 1946 முதல் 1952 வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு. இந்திய அரசமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். இந்த அரசமைப்பு உருவாக்க குழு பார்த்தீங்கன்னா அதுலயுமே ஒரு உறுப்பினர் இருந்திருக்காரு. இந்தியா விடுதலை அடைந்த பிறகு மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகள் இருந்து மக்களுக்கு தொண்டு செய்ததான் யாரு? காயித்தே மில்லத் அவர்கள். ஓகேங்களா? 1948-52 சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினர். அப்புறம் அந்த அரசமைப்பு நிர்ணய சபை வந்து அந்த அரசமைப்பு உருவாக்க குழுல இருந்திருக்காரு. அடுத்து இந்தியா விடுதலை அடைந்த பிறகு மக்களவை மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. ஓகேவா? அடுத்து இவரை பத்தின சிறப்புகள் என்று சொல்லியிருக்காங்க. அறிஞர் அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயித்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு புகழாரம் சொன்னது யாரு? அறிஞர் அண்ணா அவர்கள். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது யாருன்னா தந்தை பெரியார். அடுத்தது இவருடைய கல்வி பணின்னு பார்க்கும்போது கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் உறுதியாக இருக்கும் என்று எண்ணினார் காயித்தே மில்லத். அதுக்காக என்ன பண்றாங்க? கல்வி மிகுந்திரில் கழிந்திடும் மடமை. கல்வி அதிகமாக என்ன நம்முடைய மடமை, நம்முடைய அறியாமை வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும், கழிஞ்சிடும் சொல்றாரு. ஓகேவா? என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களில் உருவாக்க நினைத்தார். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரியில், கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்தார். திருச்சியில ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் என்னது? ஃபரூக் கல்லூரி. இது ரெண்டும் உருவாக காரணமாக யாரு? காயித்தே மில்லத். அடுத்து தொழில்துறை அப்படின்னும் போது இதுல பாருங்க, அவர் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். இந்திய நாட்டில் வந்து என்னென்ன கனிம வளங்கள் இருக்குன்றத பற்றிலாம் ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. அதுக்கு அச்சாணி அந்த விதை போட்டது யாரு? காயித்தே மில்லத் அவர்கள். ஓகேவா? அதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது. இப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மனிதர் தான், ஒரு பண்பாளர், எல்லோரும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் திறன் கொண்டவர். தன் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வளர்த்தவர் தான் யாரு? காயித்தே மில்லத் அவர்கள். ஓகேவா? சிலபஸ் இருக்காது, கண்டிப்பா படிச்சுக்கணும். அடுத்தது காயித்தே மில்லத் டேஷ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் அப்படின்னா எளிமை பண்பிற்கு. காயித்தே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது காயித்தே மில்லத் டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார், ஒத்துழைமை இயக்கம். அடுத்தது காயித்தே மில்லத் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். எதிரொலித்தது அப்படின்னும் போது எதிர் கூட்டல் ஒலித்தது, இதான். அடுத்தது முதுமை கூட்டல் மொழி என்பதை சேர்த்து எது கிடைப்பது? முதுமொழி. இவ்வளவுதான் இந்த ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா பயணம் அப்படின்ற ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாவண்ணன் அப்படின்ற ஒரு எழுதின பிரயாணம் அப்படின்ற ஒரு நூல்லேருந்து இருக்கப்பட்ட ஒரு தலைப்பு தான் இந்த பயணம். இதில் வந்து ஒரு பையன் ரொம்ப ஒரு முக்கியமான, இது வந்து இந்த கதை ரொம்ப முக்கியமானது இல்லை, சும்மா ஜஸ்ட் வந்து கேட்டுங்க, நல்லாயிருக்கும் கதை, நல்லா உண்மையும் நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய 3வது மாத சம்பளத்தில் ஒரு சைக்கிள் வாங்குறாரு. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கதைன்றதுனால அப்போ சைக்கிள் தானே பெரிய விஷயம். இப்போலாம் கார் வாங்கினா கூட பெரிய விஷயமா இல்லை, அப்போ சைக்கிள் வாங்குறது பெரிய விஷயம். அப்போலாம் தெருவில் ஒருத்தர் தான் சைக்கிள் வச்சுருப்பாங்க, சைக்கிள் வச்சுருந்தா தான் பணக்காரனே. ஓகே, அவங்க தான் பணக்காராக இருப்பாங்க, பணக்காரன் தான் சைக்கிள் வச்சுருப்பாங்க. மீது நடந்து நமக்கு எதுப்பா மாட்ட வேண்டி இருக்குது. ஓகே, அப்படிலாம் வந்து பார்த்தோன்னா நடந்தே போயிடுவாங்க. பாதி ஊருக்குலாம் வந்து பார்த்தோன்னா 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லாம் அப்போ வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஜாக்கிங் போகாமே போயிடுவாங்க. அவங்க பஸ்ஸு போனாலே ஒரு 30 கிலோமீட்டர் மேலே இருந்தால் தான் பஸ்ஸே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் 30 கிலோமீட்டர் தான் நடந்தே போயிடலாமா அப்படின்வாங்க. நம்ம ஆனால் 1 கிலோமீட்டர் நடக்க மாட்டோம், அதுக்கே ஆட்டோ பிடி, அதை பிடி, இதை பிடி, ஷேர் ஆட்டோ இருக்கா இல்லையா, பைக்கில் என்ன பண்ணுவான், ஒரு 2 அடி எடுத்து வைக்க மாட்டோம், உடனே என்ன பண்ணுவான், லிஃப்ட் கொடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அந்த ஒரு சோம்பேறித்தனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் முயற்சி பண்ணாமல் இருக்கு. ஓகே, நம்மளால நம்மளுடைய பவர் என்னன்னே நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். தெரியுங்களா? இதில் எத்தனை பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் லைவ் பார்க்குறீங்க அப்படின்னும் போது எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம், சார் நான் வந்து என்னால் வந்து இவ்வளோ கிலோமீட்டர் உட்காராமல் நடக்க முடியும், உட்காராமல் நான் வந்து கண்டினியூ நடந்துகிட்டே இருப்பேன், இவ்வளோ கிலோமீட்டர் சொல்ல முடியுமா? சார் நான் உட்காந்து இவ்வளோ கிலோமீட்டர் நடப்பேன். ஓகேவா? என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ கிலோமீட்டர் நடக்க முடியும், ட்ரை பண்ணிங்களா? கிடையாது. ஓகே, இவ்வளோ சொல்ல நானே பண்ணது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன் சார் நான் ஏன் சார் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்னன்னா அதுதான் நம்முடைய திறமை என்னத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், சோதிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறது தப்பு இல்லை.
ஓகேவா. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்முடைய பலம் என்னது தெரிஞ்சு தான் என்ன சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி 3 மாதம் சம்பளத்தில் 3ஆம் மாதம் சம்பளத்தை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சைக்கிளை வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த சைக்கிளை தான் ஊர் ஊராக சுற்றுவார். இப்போ நம்ம பைக் வாங்கிட்டா ஊர் ஊராக சுற்றுறோம் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, சைக்கிளில் எல்லா ஊருக்குமே சைக்கிளில் தான் போவார். அந்த சைக்கிள் வந்துட்டா போதும், ஏதோ ஃப்ளைட்டில் போகிற மாதிரி என்ன பண்ணுவார், அந்த சைக்கிளே தான் போவார். அப்போ ஒரு வாட்டி மங்களூர் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மங்களூருக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் செம மழை பெய்யுது. ஒரு இடத்துல ஒதுங்குறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு பையனும் ஒரு அம்மாவும் வந்து இருக்காங்க, அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க. அப்போ வந்து அந்த பையன் என்ன பண்ணுறாருன்னா, வெளியே மழை நினைக்காது அங்கிள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றான். உள்ளே வந்தவொடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா இருக்காரு. மழை பார்த்தா விடாமல் பெஞ்சிட்டே இருக்குது. சரி ஓகே நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, நான் மங்களூர் போகிறேன், ரொம்ப தூரம் நான் பயணிக்க போகிறேன், இனிமேல் வந்து நான் லடாக் போகிறலாம் சொல்ல, அவர் மங்களூர் தான் சொல்லியிருக்காரு. சரியா, லடாக்குன்னா அவர் வெளியே தத்திட்டு இருப்பாங்க. சரியா, ஓகேவா. இந்த அடிக்கு மேலே லடாக்கா போகிற வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ மங்களூருன்றக்க என்ன பண்ணாங்க, கம்முன்னு விட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஓகே சரி ஓகே ஓகேப்பா, ஆனால் நீங்கள் இப்போ போனீங்க அப்படின்னா இது கண்டிஷன் சரியில்லை, என்ன நைட்டிங்கே ஸ்டே பண்ணிட்டு போங்க அப்படின்னும் சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ என்ன பண்ணான்னா, அந்த பையன் வந்து இந்த சைக்கிள் மேலேயே ஒரு கண்ணா இருக்கு அவனுக்கும். ஏன்னா அந்த காலத்தில் சின்ன பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு ட்ரம்ஸு, ஒரு பலூனு, அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட்டு, ஒரு பிஸ்கெட்டு, ஒரு ஓட்டை வடை, ஒரு முறுக்கு, இல்லை சைக்கிளு, இல்லை சின்ன பொம்மை கார், இதுதான் அவனுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். அந்த பையனோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைக்கிளை பார்த்தா ஏதோ பெரிய விஷயமா இருக்குது. ஓகேவா. அப்போ அப்படின்னும் போது அந்த சைக்கிளை பார்த்தவொடனே அங்கிள் எனக்கு வந்து ஓட்ட கற்றுறீங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து நைட்டு ஃபுல்லாக அவர் கூட படுத்துருக்கான். அவர் கூட வந்து நிறைய டவுட் கேட்குறான். அவர் எப்படா விடியும் சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஓகேவா. ஸோ அப்போ வந்து அந்த பையன் கேட்குறான், இந்த மாதிரி அங்கிள் எனக்கு வந்து வண்டி ஓட்ட கற்றுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரிப்பா காலையில் இருந்தோடனே நம்ம கற்றுக்கலாமா அப்படின்னும் போது, காலையில் இருந்தோடனே அந்த பையனுக்கு வந்து வண்டின்ற பாருங்க சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறாரு. கற்றுட்ட பிறகு அங்கிள் அந்த ஒரு வீட்டு பக்கம் போயிட்டு வரணுமான்னு கேட்குறான். ஏன்பா அங்கே ஒரு பேட் அங்கிள் இருக்காரு, எங்கள் சொந்தக்காரர் தான், இந்த சொந்தக்காரங்களாலே தொல்லை தாங்க முடியல. என்ன பண்ணுறாருன்னா, அவர் சைக்கிள் வச்சு என்னை தொட கூட விட மாட்டார், தொட்டால் வந்து நீ கெட்ட என்னை வந்து அடிச்சு ஒழிச்சுடுவார். அதனால் வந்து அவரு முன்னாடி நான் சைக்கிள் ஓட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த குரங்கு படம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதாவது அரைப்படல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு தான் கிடப்போம். சரியா, இந்த படத்தை காட்டாமல் பார்த்தா இந்த மாதிரி தான். எங்கள் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து தூங்கும்போது தான் நான் அந்த சைக்கிள் எடுத்து ஓட்ட முடியும். மற்றவங்க அந்த சைக்கிளை எங்கள் அப்பா தொட விட மாட்டார். சரியா, அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு சில நபர்கள் வந்து அந்த சைக்கிளுடைய அருமை நல்லாவே தெரியும். என்னதான் இப்போ நம்ம வந்து பைக்கு காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துலாம் பயணித்தாலுமே, அந்த முதல் நம்ம ஓட்டின சைக்கிளை வந்து நம்மளால் இன்னுமே வந்து மறக்க முடியாது. அந்த நிகழ்வை கண்டிப்பாக மறக்க முடியாது. ஓகேவா. எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து படுத்து தூங்கிட்டார் அப்படின்னா, அந்த தூங்குற டைமில் அந்த ஸ்டாண்டு தள்ளுறது கூட கேட்காம அவ்வளோ பொறுமையாக தள்ளி, ஓகேவா, ஒரு திருடன் கூட அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், அந்த சைக்கிளை அப்பாக்கே தெரியாமல் திருடிட்டு போயிட்டு ஓட்டிட்டு வந்து என்ன பண்ணுவோம், அந்த சைக்கிளை விட்டுருவோம். சரியா, அப்படி விட்டு எங்கன்னா கீழே முடிஞ்சு போச்சு. அந்த மெட்கள் லைட்டாக வளைஞ்சிச்சுன்னா அப்பா கண்டுபிடிச்சா அன்றைக்கி ஃபுல்லாக அடி உத மிதி தான். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிளை வந்து எடுத்தோடனே ஓட்டுவாங்கன்னா தள்ளுவாங்க. அதே மாதிரி இந்த பையன் என்ன பண்ணுறான், அரைப்படல் போட கற்றுக்கிறான். போட்டோடனே அந்த வீட்டு பக்கமாக போய் ஓட்டி காட்டுறான். அந்த அங்கிளும் பார்த்து போகிறாரு. அது கொஞ்சம் ஜாலி. ஓகேவா, பார்த்தல்ல என்ன சைக்கிளை தரமாட்டேன்னு நினைக்க, அதை பார்த்தியா ஓட்டின பார்த்தியா சைக்கிளை, புது சைக்கிள் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த வயசுல பிஞ்சிலே படுத்துட்டு இருப்பான் போல. இது போய் அந்த அங்கிள் கிட்ட வந்து ஃபிலிம் காட்டு வந்துட்டான். இது போதும் அங்கிள், இது போதும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேற்றுறீங்க அப்படின்னும் போது அந்த பையன் ரொம்ப சந்தோஷம். அந்த பையன் சந்தோஷப்பட்டதை பார்த்து இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, ஏன்னா இவரு ஒரு காலத்தில் வந்து ரொம்ப நாள் சைக்கிள் வாங்கினு நினச்சி தானே வேலைக்கு போய் வாங்கினாரு. அப்போ அப்படின்னும் போது அந்த இடத்துல அவரை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆனிச்சு. சரி ஓகேப்பா நான் கிளம்புன்னு சொல்கிறாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் டாட்டா சொல்லிட்டு அந்த சைக்கிளே பார்த்துட்டு இருக்கான். அதோட அந்த கதை வந்து முடியுது. ஓகேவா. இந்த பையன் வந்து டாட்டா சொல்கிற மாதிரியும் அவர் வந்து சைக்கிளில் போகிற மாதிரியும் இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. இது வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த கதையை படித்து பாருங்கள். உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லாயிருக்கும். எல்லா டைம்லாம் படிக்க முடியாது, எல்லா டைம்லாம் படிக்க மாட்டேங்குது நல்லாவே தெரியும். ஒரு சில டைமில் போர் அடிக்கும் போது அப்போலாம் இந்த மாதிரியான கதைகள், துணைப்பாட கதைகள்லாம் நல்லா படிங்க. தனியாக கதை புக்கு தான் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இயலுக்கு மேலே ஒரு கதை இருக்குது. அந்த கதை படித்தாலே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். டிஎன்பிசி படிக்கிற நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த கதையிலேருந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த கதையை எழுதின பாவனனை பற்றின கேள்வி கேட்டால் கேட்கலாம். ஓகேவா. ஸோ என்ன கேட்குறான்னு பாருங்கள். பாவண்ணன் சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களிலும் எழுதி வருகிறார். கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். கன்னட மொழியிலிருந்து பல நூல்கள் என்ன பண்ணியிருக்காரு, தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். ஓகேவா, நல்லா கவனிச்சு. கன்னட மொழி பாவண்ணன். ஓகேவா. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மரக் கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இது மீசைக்கார பூனை மட்டும் டிவி சொல்லி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா. பிரயாணம் என்னும் நூலில் உள்ள பயணம் என்னும் சிறுகதை நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சரி, ஓகே, முடிஞ்சு.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகுபெயர் ரொம்ப முக்கியமானது. இந்த பெயர் சொல்லின் வகையறிதல்ல ஆகுபெயரும் கண்டிப்பாக வரலாம். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அப்படின்னும் போது இங்கே வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பசுவை குறிக்கும் சொல்லலாம். இங்கே பாருங்க வீட்டுக்கு வெள்ளை அடித்தன அப்படின்னும் போது வீட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியாது, வெள்ளை நிறத்திற்குரிய சுண்ணாம்பு தான் அடிக்க முடியும். அதே மாதிரி தான் இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல், இப்போ வெள்ளைனா வெள்ளை நிறத்தை குறிக்காம அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்று இருக்கு. வேறு ஒன்று இங்கே என்னது வெள்ளை நிறத்துக்குரிய சுண்ணாம்புக்கு ஆகி வருவது ஆகுபெயர். டைரக்டா ஒன்றை குறிக்காம அதோடு தொடர்பு மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். நான் வச்சுங்க இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வகையான பெயர் சொல்லுமே 6 வகையான ஆகுபெயருக்கும் வரும். பொருள் ஆகுபெயர், இடவாகுபெயர், காலமாகுபெயர், சினையாகுபெயர், பண்பாகுபெயர், தொழிலாகுபெயர். மொத்தம் 6 வகையான ஆகுபெயர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 16 கிட்ட இருக்கு. இதை நம்ம 6 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பொருளாகுபெயர் அப்படின்னா மல்லிகை சூடினால். மல்லிகை எனும் ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஓர் உறுப்பாகிய மலரை குறிக்கிறது. இவ்வாறு பொருளின் பெயர், ஒரு பொருளோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். இதனை முதலாகு பெயர், பொருளாகு பெயருக்கு இன்னொரு பேரு முதலாகு பெயர்ன்ற ஒரு பேரும் இருக்கு. இங்க மல்லிகைன்றது பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ தான் சுடுவாங்க, ஆனா மல்லிகைன்னு தான் குறிப்பிடுறாங்க. அப்ப மல்லிகைன்றது ஒரு பொருள், மல்லிகை பூன்றது ஒரு சினை. ஓகேவா? ஆனா அந்த மல்லிகை பூவுக்கு இந்த மல்லிகை என்பது ஆகி வர்றதுனால இது பொருளாகு பெயர்னு சொல்றாங்க. அடுத்து இடவாகு பெயர்னா இடத்தை குறிப்பிடும். தமிழ்நாடு, தமிழ்நாடு வெற்றி பெற்றதான் இங்க தமிழ்நாடு வெற்றி பெறல, தமிழ்நாட்டின் சார்பாக பங்கேற்ற போட்டியாளர்கள் வெற்றி பெற்றாங்கன்னு அர்த்தம். காலவாக பெயர் என்னன்னா டிசம்பர் சொல்லினார் அப்படின்னு, டிசம்பர் பூ, டிசம்பர் என்பது ஒரு காலம். ஓகே, ஆனா இந்த காலம் என்பது காலத்தை குறிக்காம அந்த காலத்தோடு தொடர்புடைய டிசம்பர் மாதத்தில் பூக்கக்கூடிய பூவை பத்தி சொல்லுது. அப்ப இது காலவாக பெயர். சினையாக பெயர்னா சினை என்பது தலை. ஓகே, ஆனா இங்க வந்து தலைக்கு ஒரு பழம் கூட அப்படின்னா தலைக்கு கொடுக்கல, ஒவ்வொரு நபரை குறிப்பிடுறாங்க. தலைனா ஒரு தலைனா இங்க இப்ப ரெட்டுக்கு நம்ம சொன்ன பத்தில, அப்ப ரெட்டுனா என்னதுங்க, அதாவது ஒரு தலை அப்படின்னா ஒரு நபரை குறிக்கிறது. ஓகேவா? அடுத்தது பண்பாகு பெயர் அப்படின்னா இனிப்பு தின்றான. இனிப்புனா சர்க்கரை எடுத்து சாப்பிட மாட்டான், சர்க்கரை கலந்து ஏதோ ஒரு தின் பண்ற ஜாங்கிரியோ மைசூர் பாக்கோ ஓட்டோட வராதுல்ல, அது காரமான பொருளா. சரி விடுங்க, வேற என்ன ஜாங்கிரி வேற என்னப்பா இருக்கு, ஸ்வீட் ஐட்டமே மறந்து போச்சு, அதெல்லாம் சாப்பிட்றதே இல்லையா. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு 25 வயசு சுகர் வருதுன்றாங்க, அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கம்மி பண்ணுறதா இருக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்வீட்டான பொருள்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இனிப்பு தின்றணும் அப்படின்னா இனிப்புனா சர்க்கரையை சாப்பிடல, சர்க்கரை உடைய, சர்க்கரை அது இருக்கக்கூடிய ஜாங்கிரியோ மைசூர் பாக்கோ பாதுஷாவோ சாப்பிட்டான்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது தொழிலாகு பெயர்னா தொழில். பொங்கல் அப்படின்னு போது பார்த்தோன்னா பொங்கல் கல் அந்த அல்விகுதி பெற்ற தொழில் பெயர். அப்போ பொங்கல் என்பது பொங்கல் உண்டான அப்படின்னா இங்க பொங்கி வரக்கூடியதா பொங்கல் சொல்றோம் பார்த்தீங்கன்னா. அப்போ பொங்கல் என்பது ஒரு பொருள், அதுக்கு ஆகியது இருக்கு. அப்போ என்ன சொல்லுங்க, தொழில் பெயர். அப்போ இங்க பொங்கல்ன்ற தொழில் பெயருக்கு ஆகியது என்ன சொன்னாங்க, இதை தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்து இரட்டை கிளவி அடுக்கு தொடர். இரட்டை கிளவினா என்ன அப்படின்னா பிரித்தால் பொருள் தராது. இப்போ விறுவிறு கலகல மலமல. தங்கை விறுவிறுவென நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடியே மலமளவென கொய்ய தொடங்கினாள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இதுல விறுவிறு கலகல மலமல இது எல்லாமே என்ன அப்படின்னா இரட்டை கிளவி. இது என்ன, இரட்டை கிளவி வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தே தான் வரும், பிரியாது, பிரிந்தா பொருள் தராது, அதுக்கு தான் இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் அப்படின்னா ஒரு சொல்லே பலமுறை அடிக்கிறது தான் அடுக்கு தொடர். இது பிரித்தால் பொருள் தரும். இப்போ பாம்பு பாம்பு பாம்பு, நம்ம ஒரு பாம்பை பார்த்தா என்ன பண்ணுவோம், ஒரு பாம்பு மட்டும் சொல்லுமா என்ன, பாம்பு பாம்புன்னு அந்த பாம்பு போற வரைக்கும் கத்திட்டு இருப்போம், பாம்பு பாம்புன்னு சொல்லி அந்த பாம்பை போக வச்சிரும். சரி, அந்த பாம்பு பாம்புன்னு சொல்லி அந்த பாம்பையே பம்ம வச்சிரும். ஓகேவா? அது சத்தத்தை கேட்டு அது ஓடிடும். பாம்பை பார்த்து நம்ம ஓட மாட்டோம், நம்ம கத்துறதுக்கு சத்தத்தை கேட்டு அந்த பாம்பு ஓடிடும். அப்ப பாம்புன்றது ஒரு வார்த்தை, அப்ப இது பொருள் தரும், பிரித்தா பொருள் தரும், அடுக்கி வரும், அதான் அடுக்கு தொடர். ஓகேவா? இதுல வந்து டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு, இரட்டை கிளைக்கு பொருள் தருவதில்லை. அடுக்கு தொடரில் ஒரே சொல் 2 முதல் 4 முறை கூட வரும், இரட்டை கிளை ஒரு சொல் 2 முறை மட்டும்தான் வரும். அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே இருக்கும், இரட்டை கிளையில் சொற்கள் இணைந்தே இருக்கும். அப்ப கலகல இங்க பாருங்க ஒன்னா சேர்ந்து வருதுங்களா, விறுவிறு கலகல மலமல பிரியாது. ஆனா இங்க பாம்புக்கு ஸ்பேஸ், இந்த பாம்புக்கு ஸ்பேஸ், எங்கே ஸ்பேஸ், இல்லை ஸ்பேஸ், பிடி 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 பிடி. ஓகேவா? இந்த கலாமாசம் கிழி 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 கிழி. ஓகேவா? அது அடுக்கு தொடர இரட்டை கிளியான்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா கிழின்றது கிழிக்கக்கூடியது, அப்போ வந்து அது அடுக்கு தொடர் தான் வரும். அடுக்கு தொடர் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும். இரட்டை கிளவிக்கு வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளாக தான் வரும். சரி, அந்த ஒரு வினைக்கு அடைமொழியாக வரும், அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது. கைனா என்னது, கைனா ஒரு ஆளை தான் சொல்றாங்க. அப்போ சினை சினையாகு பெயர்.
மழை சடசடவென பெய்தது. சடசட அப்படின்னு என்னது? இரட்டை கிளவி. ஓகேவா? அது அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை வரை அடிக்கு வரும் அப்படின்னு 2 முறை, குறைந்தபட்சம் 2 முறை வரணும். அதான் இங்கே சொல்கிறாங்க. எத்தனை முறை வேண்டுமானும் வரலாம். ஆனால் ஓகேவா? அவ்வளோதான். அதோட இந்த இயலானது முடியுது. கீழே வந்து கடைசியாக இந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்துடலாம். அதோட இயல் 9ஓட இந்த ஏழாவது புக்கே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். சமயம் அப்படின்னா ரிலீஜியன், எளிமைனா சிம்பிளிசிட்டி, ஈகை சேரிட்டி, கண்ணியம்னா டிக்னிட்டி, கொள்கை டாக்ட்ரைன், தத்துவம் பிலாசபி, நேர்மை இன்டெகிரிட்டி, வாய்மை சின்சியரிட்டி, உபதேசம் பிரீச்சிங், வானியல் ஆஸ்ட்ரானமி. ஓகேவா? இதோட வந்து இந்த இயல் 9 7th புக்கை முடிக்கிறோம். அடுத்த லைவ் கிளாஸை வந்து நம்ம 8th புக்கில் முதலியலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அல்ஃபன்ஸ் அகாடமி. தேங்க்யூ.